பகவந்த் கேசரி படம் எனக்கு பிடிச்சிருந்து. கதை முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் கதையோட ஹீரோ நம்ம தளபதி. ஃபர்ஸ்ட் பகவந்த் கேசரி படம் ஏன் எனக்கு பிடிச்சுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அண்ட் உங்கள் தளபதி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த படத்தில் ரொமான்ஸ் சீன் இல்லை, யூஷுவல் தெலுங்கு மாஸ் படம் மாதிரி இல்லாமல் சில்ட்ரன் சேஃப்டி, கேர்ள்ஸ் மோட்டிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலகிருஷ்ணா சார் குட் டச் பேட் டச் பற்றி பேசுகிற சீன் கிரிஞ்சுன்னு சொன்னாலும் மெசேஜோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டா அது கிரிஞ்சு இல்லை, அது நெசசிட்டி. நம்ம எல்லாருமே செக்ஸ் எஜுகேஷன் வேணும்னு பேசிட்டு இருக்கோம், பட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்கூல்ஸில் இன்னும் அது நடக்க மாட்டேங்குது. அந்த ஒரு கேப்பை நம்ம தளபதி மாதிரி ஒரு ஸ்டார் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அதை சினிமா ஃபில் பண்ணுதுன்னா இதுக்கு மேலே பெரிய ரீச் வேற என்ன இருக்கும்? கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் ஃபைட் பண்ணும்போது ஹீரோ சைட்ல இருந்து பாக்குறது கேர்ள்ஸுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும், கான்ஃபிடன்ஸ் வேணும், ஹோம் ஸ்ட்ரென்த் நீ நம்பணும்னு சொல்ற ஸ்ட்ராங்கான மெசேஜ். இந்த படம் ட்ரோல் பண்ற அளவுக்கு தகுதியான படமான்னு கேட்டா என்ன பொறுத்தவரை இல்ல, இது ஒரு டீசென்டான மூவி தான். இதே படத்தை நம்ம தளபதி நடிச்சா வேற லெவல்ல இருக்கும் தான் என்னோட கருத்து. பட் குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதை நம்ம எச் வினோத் பார்த்துப்பாரு. நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. பகவந்த் கேசரி படம் ஒரு பெர்ஃபெக்ட் படமா இருக்கா? ஃபார் மீ பாலையாக்கு இல்ல. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, நான் சொல்ற ஒரு விஷயம் விஜய் சாரோட லாஸ்ட் படமா நடிச்சா எப்படி இருக்கும்? இவ்வளோ பெரிய ஸ்டார் சில்ட்ரன்ஸுக்கு குட் டச் பேட் டச் பத்தி பேசுறது, கேர்ள்ஸுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பத்தி பேசுறது, ரீச் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.